This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர் மற்றும் தகுதிகளை 9941410416 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி முழு விவரங்களையும் உடனடியாக பெறுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 இன்ச்சு ரன்னிங் பைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் வைக்கிறக்காக உடைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஓட்ட விழுந்துருச்சு. அது கன்சில்ட்டில் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்குன்றது தெரியாது. அதை தான் இன்றைக்கி நம்ம சரி பண்ண போகிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எப்படியோ பண்ணணுன்றதை நம்ம வீடியோவில் பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நான் ஒரு அறத்தை வச்சு பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ நான் வந்து இதை வச்சு ராவிக்கிட்டு இருக்கேன். நல்லா அறத்தை வச்சு நல்லா ராவி ஒரு ஷேப்பு கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா உடஞ்சது கீரலையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா திரும்பி லீக்கேஜ் ஆகிடக்கூடாது. ஏன்னா திரும்பி கன்சல்ட் பண்ண போகிறோம். அதனால் வெளியே தெரியாமல் பண்ணணும்னா இந்த அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ராவி முடிச்சாச்சு. ராவுனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதாங்க, நான் ஒரு 743 பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த 743 பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் டியூப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு த்ரெட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3 யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 743 பேஸ்ட்டை வந்து நம்ம த்ரெட்டோடு வச்சு பார்த்தியா ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேன். அடுத்து இந்த ஹோல்ஸில் வந்து அதில் மாட்டி இழுக்கும்போது அந்த அந்த டயர் வந்து அந்தரக்காக தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு அனபாண்டை போட்டு ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள். இந்த வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அப்படி இழுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நேராக வந்துருச்சுன்னா நம்ம திரும்பியும் அது மேலே பேஸ்ட்டை போட்டு ஒட்டி, அதாவது ரன்னிங் பைப்போட உள் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒட்டிக்கிறோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு காட்டினரை பார்த்து தான் இதே நான் செஞ்சேன். இது நல்லா இருக்குமான்றது தெரியாது, இருந்தாலும் நான் பண்ணி பார்க்கலான்றத பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிவிசியை வச்சு கேவ் ஷேப்பில் உள்ள ஒரு பிவிசியை வந்து நான் அதை தூக்கி ஒட்டிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளேயும் வெளியும் 2 புறமும் பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆகிடுச்சு. வெளியே விட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த வீடியோட ஃபைனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நம்ம சேனலில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆல்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோனது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணும்போது தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக மாற முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம இதாச்சு பார்த்திங்கன்னா பிசியை போட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.